அது பூம்புகார். பூம்புகார்ன்ற பிளேஸ் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. The southern Coromandel coast mostly within the territory of Tamil Nadu state is thick with history. One such place which is said to have flourished from 200 BC onwards is பூம்புகார், the seaside town which was once the second capital of Chola dynasty and major center of international trade with both eastern and western people. Silk appears as a major item of exports from here. The ancient ports is destroyed and is now found by the archaeologists submerged of the host for up to 5 km. Erosion of land or a tsunami was cited as possible causes. இந்த பூம்புகார் அப்படின்ற பிளேஸை வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 200 BC ஆன்வர்ட்ஸில் இந்த பிளேஸ் இருந்திருக்கு. அப்போ அங்கே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. அது சோலா டைனஸ்டியோட முக்கியமான சென்டராக இருந்திருக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேடில், போத் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பீப்புள். சில்க் வந்து அங்கே முக்கியமான கமாடிட்டியாக இருந்திருக்கு. அந்த போர்ட் வந்து எதனாலலாம் டெஸ்ட்ராய் ஆகிருச்சு அப்படின்னா, அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சுனாமியாக இருக்கலாம், இல்லைனா எரோஷன் ஆஃப் லேண்டாக இருக்கலாம், நிலச்சரிவு. இதன் மூலமாக அங்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த பிளேஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதை வந்து இப்போ ஆர்காலஜிஸ்ட் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் வித் ரோம் அண்ட் சைனா அண்ட் யூரோப். ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப். இப்போலாம் நம்ம நாட்டில் வந்து நிறையா போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சைனா வந்து நம்ம நாட்டு பார்டரில் வந்து போர் தொடுக்கிறதுனால அந்த நாட்டு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்தே நம்ம சைனாவோட ட்ரேடு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ரோமன் அண்ட் கிரேக் ட்ரேடர்ஸ் frequented the ancient Tamil country and forged trade relationship with the ancient kings of Pandya, Chola and Chera dynasties. Chola had a strong trading relationship with the Chinese Song dynasty. Chola conquered the Sri Vijaya Empire of Indonesia and Malaysia to secure a sea trading route to China. So during 16th and 18th centuries, India's overseas trade expanded due to trading with European countries. The discovery of new all sea routes from Europe to India, Cape of Good Hope and by Vasco da Gama had for reaching impact on the civilized world. The arrival of Portuguese in India followed the advent of other European countries. India's maritime trade was monopolized over Europeans. At one stage, the global trade share of India was 55%, which is just 2% in the 21st century. The next one we will see about the barter system. Barter system. What is barter system? Goods were exchanged for goods prior to invention of money. Barter system worked on certain conditions mentioned below. பார்ட்டர் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து வேல்யூபிளாக இருக்கும். ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த ட்ரேடு டு டேக் பிளேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு குட்ஸை நெல்லுக்கு பதிலாக கோதுமையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு நெல் தேவை, நீங்கள் அதாவது பார்ட்டர் system. X sell paddy, Y sell wheat. So X want to sell paddy வந்து அவர்கிட்ட எக்ஸஸ் ஆகிருக்கு. தென் Y want to sell wheat வந்து ஒயிட்ட எக்ஸஸாக இருக்குது. ஸோ எக்ஸஸாக பேடி இருக்கிறத எக்ஸு வந்து ஒயிட்டை கொடுத்துட்டு ஒயிட்டாக இருக்கக்கூடிய வீட்டை வாங்கிக்கிறார். ஸோ ஒய் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வீட்டை எக்ஸிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பேடியை வாங்கிக்கிறார். ஸோ திஸ் இஸ் கால்ட் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹவ் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக். எக்ஸிட்ட பேடி சர்ப்ளஸாக இருக்கணும், தென் ஒயிட்டை வீட்டு சர்ப்ளஸாக இருக்கணும்.
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். The next one, both the buyers and sellers should require the goods each other desperately. Double coincidence of wants. Double coincidence அப்படின்னா coincidence அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பேருக்கும் வான்ஸ் ஒரே நேரத்தில் இருக்கணும். எக்ஸுக்கு வீட்டு தேவைப்படணும், ஒய்க்கு பேடி தேவைப்படணும். இந்த மாதிரி டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் இருந்தால் தான் பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு மட்டும் வீட்டு தேவைப்படுது, ஒய்க்கு வந்து பேடி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் both the buyers and sellers should require the goods each other desperately. That is double coincidence of wants. Then third one is buyer and seller should meet personally to effect the exchange. Buyer and seller to meet personally. ரெண்டு பேரும் டைரெக்டாக போய் அவங்கள மீட் பண்ணிக்கணும். இவங்களுக்குள்ள நடுவில் இன்டர்மீடியரிஸ் யாரும் கிடையாது. அதாவது பர்சனலி இவங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணி அவங்களுடைய குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ் பேடியை கொடுத்துட்டு வீட்டை வாங்குறாரு, ஒய் வந்து வீட்டை கொடுத்துட்டு பேடியை வாங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் டைரெக்டாக போய் மீட் பண்ணி குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இருந்தால் தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தேர் ஆர் 3 conditions mentioned below. Each party to barter must have surplus of goods and both the buyers and sellers should require the goods each other desperately. That is double coincidence of wants. Buyers and sellers should meet personally to effect the exchange. And next one, constraints. Constraints means barriers, தடைகள். What is the lack of what is the constraints in barter system? Barter system எஃபெக்டிவாக செயல்படாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. There are 5 constraints. That is, the barter system envisages mutual exchange of one's goods to another without the intervention of money as a medium of exchange. It imposes certain constraints in the smooth flow of trade as explained below. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாலே அது எஃபெக்டிவ் பார்ட்டர் சிஸ்டத்துக்கு வழிவகை செய்யாது. தட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸும் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம் அங்கே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. யூ வில் சி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது ரெண்டு பேருக்கும் அட்ட டயத்தில் அந்த குட்ஸ் வந்து டிமாண்டில் இருக்கணும். டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் இருந்தால் பார்ட்டர் சிஸ்டம். லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் அது இல்லைனா, லேக்னா என்ன அர்த்தம்? இல்லைனா, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் இல்லைனா அங்கே பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்காது. அதை தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். Unless 2 persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize. For instance, A is having surplus of groundnut and வேறு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டேன் பேடி அண்ட் வீட்டை வச்சு. ஸோ பேடி வீட் ரெண்டு தேவையும் ரெண்டு பேருக்கும் 2 பர்சன்ஸுக்கும் இருக்கணும், அட்ட டயத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் existence of human measure of value. Barter system would not determine the value of commodities to be exchanged as the lacked commonly acceptable measure to evaluate each and every commodity. It was difficult to compare the values of all the articles in the absence of an acceptable medium of exchange. அதாவது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் ஒரு குட்ஸோட வேல்யூவை மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம பணத்தை வச்சு குட்ஸோட வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். அப்படி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா குட்ஸோட வேல்யூவை மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லேக் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர்.
அதாவது இன்டர்மீடியரிஸ் நிறைய தேவைப்படும். ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு த பிளேஸ் ஆஃப் கன்சப்ஷன் த குட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு பை மீன்ஸ் ஆஃப் ஆக்சிலரிஸ் ஒன்லி. வித்தவுட் ஆக்சிலரிஸ் ட்ரேட் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு மீட் த ஃபேஸ் டு ஃபேஸ் இன் மெனி கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் த commodities ஃபார் commodities. This hindered the process of barter in all practical sense. எல்லாரும் போய் டைரெக்டாக அவங்களுடைய பொருட்களை வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. ஸோ லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். தென் ஃபோர்த் ஒன் இஸ் லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். Absence of surplus stock was one of the impediments in barter system. The buyers and sellers do not have surplus, then no barter was possible. சர்ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸிட்ட பேடி சர்ப்ளஸாக இருக்கணும், ஒயிட்ட வீட் சர்ப்ளஸாக இருக்கணும். சர்ப்ளஸ் ஆஃப் குட்ஸ் இல்லைனா இங்கே பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் இன்வென்ஷன் ஆஃப் மணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்? நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் காமர்ஸ் நடக்கிறதுக்கு தடைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நிறையா பார்த்துருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. Let us see in the next class. Elimination of hindrance of business.